ஹாய் கைஸ், ரீசெண்ட் டைம் மால்க்கு போயிருந்தப்போ கீழே வந்து ட்ராம்ப்ளின் வச்சு கிட்ஸுக்காக இத்தனை மினிட்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள ப்ளே பண்ண விட்டுருந்தாங்க. அந்த ட்ராம்ப்ளின் பார்த்த உடனே தான் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது என்னென்னா, ட்ராம்ப்ளினில் குதித்தா அந்த போன்ஸ்லாம் மிஸ்ப்ளேஸ் ஆகும், குழந்தைங்களுக்கு எக்குத்தப்பாக குதித்து அடிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என்னோடய டாட்டர் இதில் விளையாடியே ஆகணுன்ட்டு ஒரே அடம் பிடிச்சி உள்ளார போயிட்டா. அவளோட ரியாக்ஷன் நானும் நோட் பண்ணிகிட்டே இருந்தேன், என்ன பண்ணுறா அப்படின்ட்டு. பட் அவள் ஜாலியாக அதில் என்ஜாய் பண்ணி குதிச்சுட்டு தான் இருந்தாள். ஒரு பக்கம் வீடியோ அப்படி போடுறாங்க, ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் குழந்தைங்கள விளையாடுறதுக்காகவே அதுவும் மாலில் இது மாதிரி வச்சுருக்காங்க செட்டப்பு. இங்கே என்னென்னா, குதிக்கும் போது ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து இடிச்சிக்காமல் 2 பேரும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக தனித்தனியாக ஒரு சாம்பர் மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு உண்டான சாம்பர்ஸில் அவங்க குதித்து விளையாடிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் இது ஓரளவு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்ன தாங்கிக்க முடியாத விஷயம்னா, இந்த வாண்டர்ஸுங்க வீட்டில் குதிக்கிறதே நம்மளால் தாங்க முடியல. ஆனால் இந்த மாதிரிலாம் வெளியிலலாம் வந்து இதையே ஒரு கேமாக வச்சு இதுக்கு பைசா கொடுத்து குதிக்க வைக்கிறது தான் தாங்க முடியாத விஷயம்.